மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு செலுத்தும் அஞ்சலியாக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் அனைத்து தொகுதிகளையும் வெல்லும் என கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். இப்பொழுதும் பாஜக வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் களத்தில் இருந்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். அதாவது கடந்த ஒரு முறை சட்டமன்ற தொகுதி, அதே போன்று 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது உங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு பாஜக அளித்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மாவட்ட மக்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, பாரதிய ஜனதா கட்சி என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. தற்பொழுது உங்களுக்கு எதிர் வேட்பாளராக வசந்தகுமாரை காங்கிரஸ் அறிவித்திருக்கு. உங்கள் போட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்பா மகன்டே சிங்கம். உங்கள் அப்பா மகனே சிங்கண்டான்னு கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளை பொறுத்தளவில் இரு பெரும் தலைகளை இழந்து முதல் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிடுவாங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவில் உங்கள் கணிப்பு எப்படி இருக்கும்? அது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்பாக அவருக்கு செலுத்தக்கூடிய முழு அஞ்சலியாக மொத்த இடங்களையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும்.